5 வருஷம் ஆச்சு. இப்பதான் ஓட்டு கேட்டு வந்தாரு. எல்லாரும் குடத்தை வச்சுக்கிட்டு நிக்கிற, அவர் கண்டுக்கிறவே இல்ல. அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. ஆமா, தண்ணியே வரல. உப்பு தண்ணியும் இல்ல, நல்ல தண்ணியும் இல்ல, 2 தண்ணியுமே இல்ல. நாங்க என்ன சாகுறதா? இது சோலையில அப்புறம் இந்திரா நகர் 3வது எதுவுமே இல்லங்க சார். எதுவுமே பதிலே சொல்லாம எனக்கு போய்கிட்டே இருக்காங்க சார். தண்ணி எதுவுமே இல்லங்க சார். கண்டுக்க எதுவுமே பதிலே சொல்லலங்க சார். ஒண்ணுமே சொல்லல. நாங்க கத்தி கத்தி தண்ணி இல்ல எதுவுமே இல்லன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தள்ளி தள்ளி விட்டாங்க சார். அது போங்கம்மா போங்க பாக்க வந்தாரு சார். இப்பதான் வந்திருக்காங்க சார். எதுவுமே பேசலங்க சார். அவராடுக்கு போய்கிட்டு இருக்காங்க சார். அமைச்சர் செல்லூர் ராஜ் வந்தாரு. அமைச்சர் இப்படி சுத்தி வேற பாதையில வேற இடத்துக்கு போறாரு. இந்த தெருவை விட்டுட்டு வேற பாதையில சுத்தி அந்த தெருவுக்கு போறாரு சார். அப்ப நாங்கெல்லாம் ஓட்டு போடலையா? நாங்க ஓட்டு போட்டு தான் சார் அவர் ஜெயிச்சாரு. இத்தனை பேர் அவருக்கு தான் சார் ஓட்டு போட்டவங்க. நாங்க எல்லாருமே அவருக்கு தான் ஓட்டு போட்டோம். நாங்க உட்கார்ந்துருக்கோம்ல சார். நாங்க உட்கார்ந்துருக்கோம்ல சரி. நாங்க மனுஷர் தானே. அப்ப எங்களை மதிக்காம தானே அப்படி போறாரு. நாங்க வேண்டாம் தான் அப்படி போறாரு. ஓட்டுக்கு என்ன வரல சார். சுத்தி போயிட்டாரு சார். நாங்க தண்ணி கேட்டு ஒண்ணு சொல்லாம சுத்தி போயிட்டாருல கவுன்சில். அவர் தண்ணி போயிட்டாரு சார். அவர் எங்களுக்கு 3 மாசம் தண்ணி வர்றது இல்ல. கேட்ட பதில் சொல்ல மாட்டாங்க. தண்ணி வராது தண்ணி வராது அப்படின்னா என்ன சார் சொல்லி கேட்டோம்னா அப்படி வராது. நீங்க என்ன செய்யுங்க சொல்றாரு. எங்களை அப்படி சொல்றாரு கவுன்சிலர். வரவே வராது. இங்க ஒன்னாலும் தண்ணி நாங்க விட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி வந்து மறியல் பண்ண உங்களை போலீஸ் விட்டு அடிப்போம்னு சொல்றாங்க. மிரட்டுறாங்க எங்களை. போலீஸ் விட்டு மிரட்டும் எங்களை அடிக்கிறோம்னு சொல்றாங்க சார். நாங்க எங்க சார் போறதப்ப சார் எங்க எங்களுக்கு தண்ணி சுத்தமா இருந்து 3 மாசமா நாங்களும் போய் உட்கார்றோம். வரவே மாட்டேங்கிறாங்க. எங்க போனாங்க இந்த கவுன்சிலர்ல? இப்ப சொல்ற கவுன்சிலர் எங்க போனாங்க? ஒரு நாள் எங்க சத்திரம் திரும்பிடுமா? நீங்களோ உங்கள் வீட்டு கஜானாவை நிரப்புவதற்காக மிடாஸ் நிறுவனத்தை நீங்களே நடத்தி வருகிறீர்கள். இப்போது சொல்லுங்கள், மதுவிலக்கை பற்றி பேச உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கலைஞர் கருணாநிதியின் ஆட்சியில் நந்தினி 59 முறை கைது செய்யப்பட்டாரா? பள்ளி குழந்தைகள் மீது தேச விரோத வழக்கு போடப்பட்டதா?